10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர். வாடகை வீட்டில் உள்ளவர் எத்தனை வருடம் இருந்தால் அந்த வீட்டிற்கு உரிமை கொண்டாடலாம் என்ற கேள்வி இந்தியாவில் சட்டத்தை விட வேகமாக பரவிய ஒரு நம்பிக்கை. 12 வருஷம் இருந்தா வீடு நம்மதேன்னு கிராமத்திலிருந்து பெரிய நகரம் வரை சொல்லப்படுற இந்த ஒரு சென்டென்ஸ் எத்தனை குடும்பங்களை கோர்ட் வாசலுக்கு இழுத்து போயிருக்கு தெரியுமா? நம்பிக்கையோட ஃபைட் பண்ணுறாங்க, ஓனர்ஸ் பயத்தோட இருக்காங்க, கடைசியில் கேஸ் மட்டும் வளருது. இந்த குழப்பத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல தெளிவான ஃபுல் ஸ்டாப் வைத்து ஒரு வழக்குதான் ஜோதி சர்மா வர்சஸ் விஷ்ணு கோயல். இந்த புரிஞ்சுக்காம இந்த புரிஞ்சுக்க முடியாது. ஏனென்றால் இது ஒரு ஐசோலேட்டட் டிஸ்பியூட் இல்லை. இது டெனன்ட் ஓனர் ரிலேஷன்ஷிப், அட்வர்ஸ் பொசெஷன் டாக்ட்ரின், லிமிடேஷன் லா, பர்மிஷன் வர்சஸ் ஹாஸ்டிலிட்டி எல்லாத்தையும் ஒரேல எக்ஸ்பிளைன் பண்ணிய ஒரு லேண்ட்மார்க் கேஸ். இந்த வழக்கின் பேக்ரவுண்ட் என்னன்னா, ஜோதி சர்மா என்பவர் ஒரு ரெசிடென்ஷியல் இல் பல வருடங்களாக வசித்து வந்தார். அந்த வீட்டு ஓனர் விஷ்ணு கோயல். ஆரம்பத்தில் டெனன்சி ரிலேஷன்ஷிப் அன்டிஸ்பியூட்டட். ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருந்தது, பொசெஷன் டெனன்ட் கிட்ட இருந்தது. காலப்போக்கில் ஓனர் டெனன்ட் இடையே டிஸ்பியூட் உருவாகியது. ரெண்ட் இஷ்யூ, பொசெஷன் இஷ்யூ, ஓனர்ஷிப் இஷ்யூ எல்லாம் ஓவர்லேப் ஆரம்பிச்சது. அந்த டெனன்ட் அப்ரோச் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் கிளைம் வைத்தார். நான் இந்த வீட்டில் பல வருடங்களாக இருக்கேன். ஓனர் என்னை வெளியே எடுக்க எந்த எஃபெக்டிவும் எடுக்கல. நான் இந்த வீட்டை என்ஜாய் பண்ணி வர்றேன். அதனால் லிமிடேஷன் ஆக்ட் 1963 படி அட்வர்ஸ் பொசெஷன் மூலம் இந்த உரிமை எனக்கு வரணும்னு டெனன்ட் ஆர்கியூமெண்ட் வைத்தார். இந்த ஆர்கியூமெண்ட் தான் இந்தியாவில் நிறைய டெனன்ட்ஸ் யூஸ் பண்ணுற காமன் ஆர்கியூமெண்ட். லாங் பொசெஷன் ஈக்குவல்ஸ்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் லாஜிக். ஆனா லால வேலை செய்யாது. ல கேரக்டர் ஆஃப் ல வேலை செய்யும். அதைத்தான் இந்த கேஸ் முழுக்க சுப்ரீம் கோர்ட் டிசெக்ட் பண்ணி சொன்னது. ஓனர் விஷ்ணு இல்ல ஆர்கியூமெண்ட் இருந்தது. டெனன்ட் ஆரம்பத்திலிருந்தே என் அனுமதியோடுதான் வீட்டில் இருக்கிறார். டெனன்ட் என்ற ரிலேஷன்ஷிப் சப்சிஸ்ட் ஆகுற வரைக்கும் அட்வர்ஸ் பொசெஷன் என்ற இடமே இல்லை. டெனன்ட் பொசெஷன் பர்மிசிவ் பொசெஷன். பர்மிசிவ் பொசெஷன் ஹாஸ்டைல் மாறாது அன்லெஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் லீகல் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு. இதுதான் கோர் டிஃபென்ஸ். இந்த டிஸ்பியூட் லோவர் கடந்து சுப்ரீம் கோர்ட் வரை வந்தபோது கோர்ட் எடுத்த சென்ட்ரல் கொஸ்டின் இதுதான். A tenant who entered into possession with the permission of the owner, can he at any point of time claim ownership over the same property by pleading adverse possession merely because of long stay? இந்த ஒருக்கு ஆன்சர் தான் இந்த பேக்போன். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் முதலில் நீதிமன்றம் தெளிவாக விளக்கிய விஷயம் என்னவென்றால், வாடகைதாரர் வீட்டு உரிமையாளர் என்ற உறவு என்ன என்பதுதான். நீதிமன்றம் சொன்னது, வாடகை உறவு என்பதே வீட்டின் உரிமை யாரிடம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு உருவாகும் ஒரு சட்டபூர்வமான உறவு. ஒருவர் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியேறும்போது அவர் அந்த வீட்டின் உரிமையாளர் யார் என்பதை சட்டப்படி ஒப்புக்கொள்கிறார். இது எழுதப்பட்ட வாடகை ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, வாய்மொழி ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, அந்த உறவு உருவான அதே கணத்திலேயே வாடகைதாரர் வீட்டின் உரிமை உரிமையாளருக்கே என்று ஏற்றுக்கொண்டவராக ஆகிவிடுகிறார். குறிப்பாக வாடகை பணம் செலுத்துவது என்பது வீட்டின் உரிமையை உரிமையாளருக்கே சொந்தமானது என்று அங்கீகரிக்கும் மிக வலுவான சான்றாக சட்டம் பார்க்கிறது. அதனால் வாடகைதாரரின் கைப்பற்றல் ஆரம்பத்திலிருந்தே அனுமதியுடன் கிடைத்த கைப்பற்றல் ஆகும். அதாவது உரிமையாளரின் சம்மதத்துடன் கிடைத்த வசிப்பு. இதற்குப் பிறகு நீதிமன்றம் அடுத்த கட்டமாக எதிர்மறை கைப்பற்றல் என்ற கோட்பாட்டை விளக்கியது. எதிர்மறை கைப்பற்றல் என்பது சாதாரணமான சட்ட கோட்பாடு அல்ல, இது ஒரு விதிவிலக்கு. இது பொதுவாக அனுமதி இல்லாமல் சொத்தில் நுழைந்தவர்களுக்கு, அதாவது அத்துமீறி நுழைந்தவர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விசேஷமான சட்டக் கோட்பாடு. வீட்டின் உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் அவருக்கு எதிரான நோக்கத்துடன் வெளிப்படையாகவும்
தொடர்ந்து எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சட்டம் நிர்ணயித்த காலம் முழுவதும் அந்த சொத்தை கைப்பற்றியவர்களுக்கே இந்த எதிர்மறை கைப்பற்றல் கோட்பாட்டை முன்வைக்க முடியும். இங்கு எதிர்மை என்றால் உடல் வன்முறை அல்ல, இது ஒரு சட்டபூர்வமான எதிர்மை. அதாவது அந்த வீட்டின் உரிமை உரிமையாளருக்கில்லை, எனக்கே என்று தெளிவாக மறுக்கும் மனநிலையும் செயல்பாடும். இந்த இடத்தில்தான் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு வரியை சொன்னது. உரிமையாளரின் அனுமதியுடன் கிடைத்த கைப்பற்றல் உரிமையாளரின் உரிமையை தெளிவாகவும் ஆவும் மறுத்து, அந்த மறுப்பை உரிமையாளருக்கு நேரடியாக தெரிவித்து, அதன் பின்னர் சட்டம் நிர்ணயித்து முழு காலத்துக்கும் இடையறாது எதிர்மறையாக கைப்பற்றப்பட்டால் மட்டுமே எதிர்மறை கைப்பற்றலாக மாற முடியும் என்று நீதிமன்றம் கூறியது. அதாவது வாடகைதாரரின் கைப்பற்றல் ஒருபோதும் அமைதியாக, மறைவாக, தானாகவே எதிர்மறை கைப்பற்றலாக மாற முடியாது. உரிமையாளருக்கு வெளிப்படையாக தெரிய வேண்டும். வாடகைதாரரின் நோக்கம் என்ன என்பதை உரிமையாளர் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் அவரது நடத்தை மற்றும் செயல்கள் இருக்க வேண்டும். இந்த வழக்கில் வாடகைதாரரான ஜோதி சர்மா அந்த கடுமையான சான்று பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்று நீதிமன்றம் தெளிவாக கூறியது. அவர் எந்த நேரத்திலும் வீட்டின் உரிமையாளரின் உரிமையை வெளிப்படையாக மறுக்கவில்லை. வாடகை ஒப்பந்தத்தின் வரலாறு, வாடகை உறவை ஏற்றுக்கொண்டது, உரிமையாளரின் அனுமதியுடன் வீட்டில் குடியேறியது போன்ற விஷயங்கள் அனைத்தும் அவர் முன்வைத்த எதிர்மறை கைப்பற்றல் கோரிக்கைக்கு எதிராகவே இருந்தன. நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது, வெறும் நீண்ட கால வசிப்போ, வாடகை செலுத்தாததோ அனுமதியுடன் கிடைத்த கைப்பற்றலை எதிர்மறை கைப்பற்றலாக மாற்றிவிட முடியாது. அதேபோல் உரிமையாளர் நீண்ட காலம் எதுவும் செய்யாமல் இருந்தது மட்டுமே வாடகைதாரரின் எதிர்மறை கைப்பற்றலை ஒப்புக்கொண்டதாக கருத முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்